எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோல ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான அர்ஜுனா விருது எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17 பேருக்கு. நேற்று ஸ்போர்ட்ஸ் படிக்கலாமா குரூப் 4 அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸ்போர்ட்ஸ் நீங்க படிக்க தேவையில்லை, ஆனா அவார்ட்ஸ் படிக்கணும் இல்லையா? அர்ஜுனா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். இதுவே பத்ம பூஷன் விருது, பத்மஸ்ரீ விருதும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அது அவார்டு அந்த கேட்டகரியில வந்துரும்ல, ஸோ அப்போ அதை படிக்கணும். நெக்ஸ்ட், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னையில தான் நடக்குது. அடுத்து, தமிழகத்தில் எத்தனை சதவீத பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 44.2% பேர். PM கேர்ஸ் நிதி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு உருவாக்கப்படும் செயலி எது? ஆன்சர் வெற்றி பாதை செயலி. UNCCD COP17 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மங்கோலியா. செமிகான் இந்தியா 2026 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில தான் இது நடக்க போகுது. டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைக்கு இன்சுலின் வழங்கும் புதிய திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. புதுச்சேரி இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைந்த நாள்? ஆன்சர் ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 20. டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. டுடே இஸ் ஹாட், டுமாரோ வில் பி வர்ஸ், the day after tomorrow will be sunshine. அதாவது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களில் நம்ம கடந்து போகிறதே சில டைம் சிரமமா இருக்கும். அதுல இந்த ஆஸ்பிரண்ட் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம கடந்து போகிறதுங்கிறது இன்னும் ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். ஸோ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கான பலன் கிடைக்கிறதுங்கிறது டைம் டிலே ஆகி தான் கிடைக்கும். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகலாம், நாளைக்கு அதை விட கூட பெரிய கஷ்டமா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க இதை கண்டினியூவா பண்றீங்க, தொடர்ந்து கிவ் அப் பண்ணாம போனீங்க அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் அப்படிங்கிறது எப்போதும் உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை தரக்கூடிய சன்ஷைனா இருக்கும். உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும் அப்படிங்கிறதா இன்னைக்கான குவாட். ஸோ இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க, எப்போதுமே தொடர்ந்து போங்க, உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்கீம். முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2009ஆம் ஆண்டு தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இப்போ ஏன் 2009 ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இது லான்ச் பண்ணும்போது கலைஞர் காப்பீடு திட்டம்ங்கிற நேம்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இதோட பேரை முதலமைச்சரின் காப்பீடு திட்டம், விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 5 லட்சம் ரூபாயை 25 லட்சமாக இன்க்ரீஸ் பண்றாங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். காப்பீட்டு தொகை ஆண்டுக்கு 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமாக இந்த அரசு அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினை பார்க்கிறோம். இனிஷியலா 2009 லான்ச் பண்ணது கலைஞர் காப்பீட்டு திட்டம். அதுக்கப்புறமா இது இன்னும் நிறைய சேவைகளோடு விரிவுபடுத்தப்பட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமா மாற்றப்பட்டது. இப்போ 25 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்க போறாங்க. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம். புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் ஈஸியா கிடைக்கிற வகையில புற்றுநோய் நோயை பரவுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கமானது ஸ்டார்ட் பண்ண போறாங்க 673.44 கோடியில. அடுத்து, மதுரையில புற்றுநோய் மையமானது 84 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. HPV பரிசோதனையானது ஒரு 4 மாவட்டங்கள்ல நடத்தப்படும். தருமபுரி, விழுப்புரம், 5 டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல HPV இலவச பரிசோதனைகள் அப்படிங்கிறது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். பாகிஸ்தானின் உயரிய விருது கீழ்கண்ட எந்த இந்திய மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் A and B. டாக்டர் ஜல் ரத்தன்ஜி படேல், ஜல் தைபோ கு. ஸோ ஜல் ரத்தன்ஜி படேல், தைபோ கு, இவங்க 2 பேருக்கும் தான் இப்போ பாகிஸ்தானுடைய உயரிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக பாகிஸ்தான் நாட்டுடைய உயரிய விருது இந்தியாவை சேர்ந்த மருத்துவர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா, இந்த பாகிஸ்தானை நிறுவியவர் இருக்கார் இல்லையா, முகமது அலி ஜின்னா,
அவருக்கு வந்து உடல்நல பாதிப்புனால அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதை பற்றிய தகவல்களை வெளியிடாம ரகசியமாக அதை பாதுகாத்ததுனால இந்த 2 மருத்துவர்களுக்கும் இப்போ பாகிஸ்தானுடைய உயரிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த விருதோட நேம் தான் நிஷான் ஏ இம்தியாஸ். நிஷான் ஏ இம்தியாஸ் இந்தியாவை சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு, ஜல் ரத்தன்ஜி படேல் அப்புறம் கதிரியக்க நிபுணரான டாக்டர் ஜல் தைபோகு, இவங்க 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. முகமது அலி ஜின்னா தான் பாகிஸ்தானுடைய நிறுவனர். 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் வந்து தனி நாடாக உருவாயிருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14 செலிப்ரேட் பண்றாங்க. ஆகஸ்ட் 14 நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். மார்ச் 23 பாகிஸ்தான் தினம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ விருது வந்து ஆகஸ்ட் 14 அறிவிக்கப்பட்டு மார்ச் 23 இந்த விருதானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தானுடைய உயரிய விருதை வென்ற இந்தியர் யார் அப்படின்னா திலீப் குமார் வின் பண்ணியிருக்காங்க. 1998 வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். 2026 ஆண்டுக்கான லோகமானிய திலக் தேசிய விருது அஜித் தோவல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருதானது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்தோனேஷியாவுடைய ஃபின்டாக் ஆதிபூர்ணா விருது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரஷ்யா கிராண்ட் சாண்டர் மாஸ்டர் விருது சுதர்ஷன் பட்நாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்லோவேக்கியாவுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதானது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரீசன்ட் அவார்ட்ஸ். அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து எதுக்காக லான்ச் பண்ணதுன்னா, கிராமப்புற ஊராட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இப்போ இந்த ஸ்கீமோட நேம தமிழக அரசு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது பெயரானது தமிழ்நாடு அரசு வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அதே மாதிரி கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்கு இல்லையா, அது வெற்றி வீடு கட்டும் திட்டம் சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல என்னன்னா கூரை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளா மாத்தணும், குடிசை இல்லா மாநிலமா தமிழ்நாடு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல கூட 2030 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப அதை மாத்தி வெற்றி இலவச வீடு திட்டம், வெற்றி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல ஒரு வீட்டோட மதிப்பு இதுக்கு முன்னாடி 3.5 லேக்கா இருந்துச்சு ஒரு வீட்டோட திட்ட மதிப்பீடு. இப்ப அதை 5 லேக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வெற்றி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ். ஸோ அதையும் நீங்க கவனிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வருஷம் 70,000 வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது தமிழக அரசு வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் 2006 செப்டம்பர் 11 லான்ச் பண்ண ஸ்கீம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்து காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யறாங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டத்துடைய பெயர் வந்து திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க, திறன் தமிழ்நாடுன்னு. அடுத்து மகளிர் விடியல் பயண திட்டமானது மகளிர் பயணம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து வீட்டிற்கே ரேஷன் வழங்கும் பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி இதை பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மதுரை. மதுரையில பாத்தீங்கன்னா இப்போ தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த தமிழருடைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எளிதாக புரிந்து கொள்வதற்காக அடிப்படையில செயற்கை அடிப்படையில தரவுதளமானது உருவாக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து 1.50 crore இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடுக்கும் கடல் வணிகத்துக்கும் நிறைய பல ஆண்டுகள் பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கடல் வணிகம் சம்பந்தமாக தமிழருடைய அந்த வாணிபம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆய்வு செய்யறதுக்காக 3 கோடியில செயல்பாடானது மேற்கொள்ளப்படும், ஆய்வானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. நவீன தொல்லியல் ஆய்வகமானது 2 கோடியில நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. மதுரையில தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு 1500 பேருக்கு கொடுக்குற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றதா தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் முதல் இடத்துல இருக்கு. ஸோ அரிசி உற்பத்தியில பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தேங்காய் உற்பத்தியில இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ இந்தியாவுடைய தேங்காய் உற்பத்தி துறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து உற்பத்தியில உலக அளவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி சாகுபடி பரப்பளவு, தென்னை மரம்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த எவ்வளோ பரப்பளவுக்கு தென்னை மரம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. உலக உற்பத்தியில தேங்காய் உற்பத்தியில எவ்வளவு பர்சன்டேஜ் இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 31.24% வந்து இந்தியா தான் பங்களிக்குது. அடுத்து அதிகப்படியான தென்னை மரம் அதிக சாகுபடி பரப்பளவுல சாகுபடி பண்ணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. அடுத்து அதிகமான தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு. ஆந்திரால வந்து உற்பத்தி திறன்ல முன்னிலையில இருக்காங்க, ப்ரொடக்டிவிட்டியில முன்னிலையில இருக்குது ஆந்திர பிரதேச மாநிலம். அடுத்த தேங்காய் வளர்ச்சி வாரியம் வந்து 1981 நிறுவப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது கொச்சியில இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். உள்நாட்டு PNG இணைப்புகளை ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஸோ இப்போ செப்டம்பர்ல லான்ச் பண்றாங்க. செப்டம்பர் 1, 2026 இந்தியாவில் தான் லான்ச் பண்றாங்க. PNG என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், பைப்டு நேச்சுரல் கேஸ். அதாவது இப்போ நம்ம LPG யூஸ் பண்றோம், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் வந்து யூஸ் பண்றோம். சிலிண்டர் வாங்கிட்டு வந்து வீட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறோம். அப்படி இல்லாம வீட்டிலே பாத்தீங்கன்னா பைப் மூலமாக நமக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. பைப்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ இப்போ நம்ம ஹோர்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால நிறைய பேர் நீங்க வந்து பைப்டு நேச்சுரல் கேஸ்க்கு மாறுங்க அப்படின்லாம் கவர்மெண்ட் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில உள்நாட்டு PNG இணைப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஊக்கத்தொகை கொடுத்தா நிறைய பேர் பைப்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக. ஸோ இது வந்து செப்டம்பர் 1 லான்ச் பண்றாங்க. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. வீடுகள்ல சுத்தமான பாதுகாப்பான மலிவான குழாய் மூலமாக சமையல் எரிவாயு கிடைக்கிறத ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 1.74 crore இணைப்புகள் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ். பயோஃபார்மா சக்தி திட்டம். இந்த பயோஃபார்மா அப்படிங்கிறது என்னன்னா உயிரி மருந்து உற்பத்தி, அப்புறம் அதை கண்டுபிடிப்பதற்கான மையமாக, அதோட உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதோட கண்டுபிடிப்பு மையமாக இந்தியாவை மாற்றணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்றோம், செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10,000 crore வந்து ஒதுக்கீடு செய்யறாங்க இந்த திட்டத்துக்கு. அடுத்து சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி நிதி திட்டம். இப்போ பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களை ஊக்கப்படுத்துற வகையில அவங்களுக்கு மானியம் வழங்குறது, லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் தான். அடுத்து அடல் ஓய்வூதிய திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதென்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்களே, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுக்கு 60 ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஓய்வூதியம் கிடைக்கிறத உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஸ்கீம் தான் அடல் ஓய்வூதிய திட்டம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியம். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது 2018 லான்ச் பண்ணது, நமக்கு ஏற்கனவே தெரியும். 5 lakh ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல 2024ல 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களும் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, இணைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ அபராஜிதா பரங்லா 2026 அப்படிங்கிற ட்ரெக்கிங் பண்ணுவாங்கல்ல, மலையேற்றம் செய்வாங்க இல்லையா, நீண்ட தூரத்துக்கு நீண்ட தொலைவுக்கு ட்ரெக்கிங் போகிற அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல ஒன்லி தேசிய மாணவர் படையை சேர்ந்த பெண்கள் மட்டுமே இதுல போவாங்க. ஒரு 18-28 பெண்கள் மட்டும் இந்த ட்ரெக்கிங் போவாங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும் வகையில பெண்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறது, இது ஒரு அவங்களுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி தர மாதிரி, அவங்க தனியா ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி அதை கிரியேட் பண்ற வகையில இந்த ஒரு ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தேசிய மாணவர் படை சார்பில் அகில இந்திய பெண்கள் உயர் மலை பகுதி நீண்ட மலையேற்ற பயணம். இது ஆகஸ்ட் 2026 தான் தொடங்கி வச்சிருக்காங்க. 250 கிலோமீட்டருக்கு இந்த பயணமானது மேற்கொள்வாங்க. ஸோ நம்ம கூட பார்த்துருப்போம்ல, உலகத்தை சுற்றி வரக்கூடிய பாய்மர கப்பல் பயணத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அதுவும் பெண்கள் மட்டும் போறக்கூடிய பயணம், அந்த மாதிரிலாம் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம்ல, அந்த வரிசையில தான் இந்த ட்ரெக்கிங்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே
சத்பாவனா திவாஸ் அதாவது நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சத்பாவனா திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20. அதாவது ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா, இந்தியாவுடைய இளம் பிரதமர் தான் ராஜீவ் காந்தி. அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதியை தான் நம்ம சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அதாவது நல்லிணக்க நாளாக அது செலிப்ரேட் பண்றோம். இவர் 7வது பிரதமர். 1984ஆம் ஆண்டு இவர் பிரதமரா பொறுப்பேற்றிருப்பாரு. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சோனியா காந்தி. இப்போ சோனியா காந்தி அவர்கள் தான் பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் அப்படிங்கிற தலைப்புல அவங்களுடைய சுயசரிதை நூலை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி இதுல எழுதியிருப்பாங்க. ஸோ சோனியா காந்தி. இதை ஆல்ஃபிரட் ஏ நாப் வந்து வெளியிடுவாங்க. நவம்பர்ல தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 22 ஆகஸ்ட்ல வந்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 25th ஆகஸ்ட்ல பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 3rd வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 5th மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு. பாகிஸ்தானின் உயரிய விருது கீழ்கண்ட எந்த இந்திய மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ அண்ட் பி. டாக்டர் ஜல் ரத்தன்ஜி படேல், ஜல் தாய்போகு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? தமிழக அரசு வளர்ச்சி திட்டம். தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மதுரை. உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுவே சாகுபடி பரப்பளவு அப்படின்னா 3rd பிளேஸ். உள்நாட்டு பிஎன்ஜி இணைப்புகளை ஊக்குவிப்பதற்கான ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? செப்டம்பர் 1, 2026. அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். சத்பாவனா திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 20. பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சோனியா காந்தி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.